அடுத்ததாக வினாத்தாள் ஒன்றின் பகுதி பியை பொறுத்த வரைக்கும் பகுதி பி ஆனது 20 குறுவினாக்களை கொண்டது. பழைய திட்டத்திற்கு அமைவாக வடிவமைக்கப்பட்ட காப்பது உயர்தர பரீட்சைக்கான வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் அது பகுதி 1 வினாத்தாள் ஒன்றில் 50 பல்தர வினாக்களை கொண்டது. இருப்பினும் புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக வடிவமைக்கப்பட்டிருந்த மாதிரி வினாத்தாள் அதன் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் 30 பல்தேர்வு வினாக்களையும் 20 குறுவினாக்களையும் கொண்டதாக காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் வினா இலக்கம் 31 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் குறுவினாக்களாக காணப்படுகிறது. அடுத்ததாக வினா 31 நோக்குகின்ற பொழுது இனத்துவ கட்சிகள் காணப்படுகின்றமை இலங்கையின் அரசியல் கட்சி முறையில் காணப்படுகின்ற பண்பாகும். அவ்வாறான இனத்துவ அடையாள கட்சிகள் 2 தருக. இலங்கையில் காணப்படுகின்ற கட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அதில் இனத்துவ அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற கட்சிகள் அதிகம் காணப்படுகின்றன. அவ்வாறான கட்சிகள் பெரும்பான்மை கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. அவ்வாறான இனத்துவ அடையாள கட்சிகள் 2 குறிப்பிடுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான கட்சிகளாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி போன்ற இன்னும் பல கட்சிகளை குறிப்பிட முடியும். வினா இலக்கம் 32 பெரும்பாலான ஜனநாயக அரசுகள் மக்களுக்கு பொறுப்பு கூறலை வெற்றிகரமாக்கிக் கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தும் பொறிமுறைகள் 2 ஜனநாயக மக்களுக்கு வாக்களிப்பு மக்களுக்கு பதிலளிப்பது என்பது ஜனநாயகத்தின் பொறுப்புகளில் ஒன்றாகும். இந்த அடிப்படையில் அரசுகள் அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்கின்ற பொறிமுறைகள் 2 என கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நடைமுறை அந்த மக்களுக்கான பொறுப்பு கூறலை வழங்குகின்ற பொறிமுறைகளாக பின்வருவனவற்றை குறிப்பிட முடியும். வாக்களிக்கும் நடைமுறையினூடாக அரசாங்க செயற்பாடு தொடர்பாக தீர்மானிக்கும் அதிகாரத்தை மக்களுக்கான வாய்ப்பினை வழங்குது. அதாவது அரசாங்க செயற்பாடு தொடர்பாக தீர்மானிக்கின்ற உரிமையை, அதாவது வாக்களிப்பதன் மூலம் வழங்குகின்றமை அரசாங்க செயற்பாடு தொடர்பாக அரசு மக்களுக்கு பொறுப்பு கூறலை வெற்றிகரமாய் கொள்வதற்காக நடைபெறுகிற பொறிமுறைகளில் ஒன்றாக குறிப்பிட முடியும். மேலும் அடுத்ததாக மக்கள் கருத்து கணிப்பு, ஏதாவது அரசின் செயற்பாடு தொடர்பாக மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் கருத்து கணிப்பு இடம்பெறுகின்றமை குறிப்பிட முடியும். அடுத்ததாக வினா இலக்கம் 33 ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை எனும் கட்டுரையை எழுதிய 2 அறிஞர்கள். ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு ஒப்பிடுவதன் மூலம் சிறந்த தெளிவொன்றை பெற்றுக்கொள்ளுதல் என்பது இதன் மூலம் ஆராயப்படுகின்றது. அந்த கட்டுரையை எழுதிய 2 அறிஞர்களும் கெனன் நியூட்டன், ஜோன் மெண்டஸ் ஆகியோர் ஆவர். அடுத்து வினா இலக்கம் 34 அரசு ஏனைய சமூக நிறுவனங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான உயர் சமூக நிறுவனமாகும் என்பதற்கான நியாயங்களை தருக. மேற்படி இந்த கூற்றுக்கு அமைவாக அதனை விவரிப்பதற்காக அரசியல் சிந்தனையாளர்கள் 2 கருத்துக்களை கூறியுள்ளார்கள். அவ்வாறான அரசியல் சிந்தனையாளர்களான அரிஸ்டோட்டிலின் கருத்துப்படி அரசு சமூக நிறுவனமாவதோடு அது மனிதர்களின் உயர்வான பொதுநலனுக்காக செயற்படுவதனால் அரசு ஏனைய சமூக நிறுவனங்களை விட உயர்வான நிறுவனமாகும். அதாவது அரசு மனிதர்கள் ஒட்டுமொத்த அந்த ஆழ்புலத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனிதர்களின் பொதுநலனுக்காக செயற்படுவதனால் ஏனைய சமூக நிறுவனங்களை விட அது உயர்வானதாக காணப்படுகின்றன என்பது இது ஒரு காரணமாகும். அடுத்தது மெக்ஸ் வெபரின் கருத்துப்படி அரசியலை தொழிலொன்றாக என்ற கட்டுரையின் மூலம் அரசு வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்துள் கட்டாயப்படுத்தல், பலாத்கார அல்ல கட்டாயப்படுத்தல் எனும் தனிமுதன்மை அதிகாரத்தை பயன்படுத்தும் உரிமை தனக்குள்ளது என கூறும் மனித குழு. அதாவது அரசு இறைமை எனும் மீயுயிர் அதிகாரத்தை கொண்ட நிறுவனமாகும். அரசே ஏனைய சமூக நிறுவனங்களுக்கு அரசாங்க இறைமையை பங்களிக்கும். ஆனால் இறைமைக்கு உரிமையுடைய ஒரே ஒரு நிறுவனம் அரசாங்கம். எனவே இது மெக்ஸ் வெபரின் கருத்துப்படி இறைமை எனும் அதிகாரத்தை, மீயுயிர் அதிகாரத்தை, கட்டாயப்படுத்தல் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகின்ற தனிமுதன்மை அதிகாரம் தனக்கு உள்ளது என கூறுவதனால் அரசு ஏனைய சமூக நிறுவனங்களோடு உயர்வானதாகும் என்று கூறுகின்றார். அந்த வினா இலக்கம் 35 அரசியல் என்பது பிரஜைகளின் சமூக வாழ்வின் ஒரு அங்கமாகும் என கூற்றும்படி பிரஜைகளின் அரசியல் செயல்முறைகள் 2 குறிப்பிடுகிறார். ஒரு அரசின் ஆழ்புலத்துக்கு உட்பட்ட மனிதன் அரசியல் எனும் ஒரு செயற்பாட்டுக்குள் கட்டாயம் ஈடுபடுத்தப்படுவான். இந்த அடிப்படையில் பிரஜைகளின் செயற்பாடுகள் பிரஜைகளின்றி அரசியல் இல்லை என கூறும் அளவுக்கு அரசியலுக்கும் பிரஜைகளுக்கும் இடையே நெருங்கி தொடர்பு காணப்படுகிறது.
அவ்வாறான தொடர்புகளாக தேர்தல் மற்றும் எதிர்ப்பு இயக்கங்கள், போராட்டம் மற்றும் எதிர்ப்பு இயக்கங்களில் பங்கு பெற்றுதல், தேர்தல்களில் பங்கு பெற்றுதல், வாக்களித்தல், இன்னொரு மேலும் பல செயற்பாடுகளில் மனிதர்கள் அரசியலில் இவ்வாறான செயற்பாடுகளில் பங்கேற்கின்றார். ஆகவே இதற்கான செயல்முறைகள் இரண்டை குறிப்பிடுகின்ற பொழுது மேற்கூறியவற்றில் இரண்டை குறிப்பிட முடியும். அடுத்ததாக வினா இலக்கம் 36 பொறுத்த வரைக்கும், ஜனநாயகத்தின் நிலையான இருப்பிற்கு அரசியல் கட்சிகள் அத்தியாவசியமானவை. இந்த அடிப்படையில் அரசியல் கட்சிகளின் பணிகள் இரண்டை குறிப்பிடுது. ஜனநாயகத்தின் நிலையான இருப்புக்கு அரசியல் கட்சிகள் மிகவும் அவசியமானது. அதனால் தான் அரசியல் கட்சிகள், அமுக்க குழுக்களும் ஜனநாயகத்தின் இரு கண்கள் என குறிப்பிடப்படுகிறது. இந்த அடிப்படையில் ஜனநாயக நிலையான இருப்புக்கு அரசியல் கட்சிகளின் பங்களிப்பு, அதாவது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து அரசாங்கம் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளில் விடுபடுவதற்கு அரசியல் கட்சிகள் பங்களிப்பு செய்கின்றன. மக்களை அரசியல் விழிப்புணர்வுக்குட்படுத்துதல், மக்களுக்கு வாக்களிக்கின்ற முறை, அவர்களின் கொள்கைகளை விளங்கப்படுத்தி அந்த கொள்கைகளை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி அவர்களின் கட்சிகளுக்கு வாக்களிக்க செய்தல் போன்ற பல செயல்முறைகளை ஜனநாயகத்தின் நிலையான இருப்பிற்கு அரசியல் கட்சிகள் பங்களிக்கின்றன. வினா இலக்கம் 37, பிரான்சிய சட்டத்துறையான பாராளுமன்றத்தின் இரு சபைகளையும் குறிப்பிட்டு அவற்றின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தருக. பிரான்சிய சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் அது 2 சபைகளை கொண்டது. தேசிய பேரவை, அதாவது தேசிய அசம்பிளி, இது அதிகாரமிக்கது. 577 உறுப்பினர்களை கொண்டது, 5 வருட பதவிக்காலம். 2வது சபையாக செனட் சபை காணப்படுகிறது. 321 உறுப்பினர்களையும் 7 வருட பதவிக்காலத்தில் கொண்டதாகும். வினா இலக்கம் 38, சோல்பெரி அரசியலமைப்பு பிரித்தானிய வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பிலிருந்து சில பிரிவுகளில் மாறுபட்டிருந்தது. அவற்றுள் 2 தருக. பிரித்தானிய வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு மாதிரியின் சில பண்புகளை உள்ளடக்கி இருந்தது என்பதை விளக்கம் என்றால், பிரித்தானிய அரசியல் அமைப்பின் பண்புகளை ஒத்ததாக காணப்பட்டது. இருப்பினும் சில பண்புகளில் பிரித்தானிய அரசியலமைப்பிலிருந்து சோல்பெரிய அரசியலமைப்பு மாறுபட்டிருந்தது. அவ்வாறான பண்புகள் 2 குறிப்பிடுகிறது கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அவ்வாறான பண்புகளாக எழுதப்பட்ட யாப்பாக காணப்பட்டவை. பிரித்தானிய வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பிலிருந்து சோல்பெரி அரசியலமைப்பு மாறுபடுகின்ற காரணங்கள் ஒன்று எழுதப்பட்ட அரசியலமைப்பாக காணப்பட்டவை, ஒப்பீட்டளவில் நெகிழா யாப்பாக காணப்பட்டவை. அடுத்தது, அரசியலமைப்பு விவரண அதிகாரம் வரையறுக்கப்பட்ட மற்றும் எழுதப்படாத வகையில் நீதிமன்றத்துக்கு உரித்தாக்கப்பட்டிருந்தமை போன்ற காரணங்களை குறிப்பிட முடியும். அடுத்ததாக வினா இலக்கம் 39, இலங்கையில் தற்போது தொழிற்படுகின்ற துடிப்பான இரு அமுக்க குழுக்களை குறிப்பிடுது. அமுக்க குழுக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒழுங்கமைந்த அந்த பொது நலனுக்காக அல்லாமல், அதாவது தமது வரையறுக்கப்பட்ட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்ற ஒரு குழு. இருப்பினும் ஜனநாயக நிலையான இருப்பிற்கு இது அத்தியாவசியமானது. அரசின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக அமுக்க குழுக்கள் ஜனநாயகத்தில் பங்களிப்பு செய்கின்றன. இவ்வாறு இலங்கையில் தொழிற்படுகின்ற அமுக்க குழுக்கள் 2 தரப்பு என கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான அமுக்க குழுக்கள் துடிப்புள்ள அமுக்க குழுக்களாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர் சங்கம், தனியார் பேருந்து சங்கம், அகில இலங்கை பௌத்த மகாசபை, இலங்கை அரச வைத்தியர் சங்கம் போன்ற அமுக்க குழுக்களை உதாரணங்களாக குறிப்பிட முடியும். அடுத்ததாக வினா இலக்கம் 40, 1972 முதலாம் குடியரசு யாப்பில் நீதிமன்றில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் 2 குறிப்பிடுது. அதாவது பிரித்தானிய அரசியலமைப்பில் இலங்கையின் அரசியலமைப்பு முதலாம் குடியரசு யாப்பு 1972, அதில் நீதிமன்றில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் 2 குறிப்பிடுக என கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான மாற்றங்களில் ஒன்றாக பிரித்தானிய இராணியார் நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு செய்கின்ற அதிகாரத்தை இல்லாதொழித்து 1971 உருவாக்கப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அதனை வழங்கியது. பிரித்தானிய இராணிய நீதிமன்றம் என்பது கோமரை கழகத்தை குறிக்கின்றது. அதற்கு மேன்முறையீடு செய்வதற்கு இருந்த அதிகாரத்தை இல்லாதொழித்து 1971 உருவாக்கப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அந்த பொறுப்பை வழங்கியது. 2, 1973 44ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டத்தில் இலங்கை 16 வலயங்களாக பிரித்து ஒவ்வொரு வலயத்துக்கும் ஒவ்வொரு உயர் நீதிமன்றம்
வீதம் வழங்கியது போன்றவற்றை நீதிமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களாக குறிப்பிட முடியும். அடுத்ததாக வினா இலக்கம் 41. இந்தியாவின் அரசியல் அமைப்பு பிரதானமாக சமஷ்டிக்குரிய பண்புகளை காட்டினாலும் அது ஒற்றையாட்சிக்குரிய பல பண்புகளையும் உள்ளடக்கியுள்ளது என்பதற்கான நியாயங்கள் 2 தருக. 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 395 உறுப்புரைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த இந்திய சமஷ்டி அரசியலமைப்பை அதை சமஷ்டி அரசியலமைப்பு என்று கூறுவதற்கு பதிலாக அறுத்த அல்லது பாதி அரைகுறை சமஷ்டி என்று குறிப்பிடுவார்கள். அவ்வாறு குறிப்பிடுவதற்கான காரணம் ஒற்றையாட்சி பண்புகளையும் அது சிலவற்றை உள்ளடக்கிறது. அவ்வாறான ஒற்றையாட்சி பண்புகளில் 2 குறிப்பிடுக என்பதுதான் இந்த வினா. அவ்வாறான ஒற்றையாட்சி பண்புகள் ஒற்றை குடியுரிமை கொண்டிருக்கிறது. அதாவது சமஷ்டிக்குரிய பண்புகள் இரட்டை குடியுரிமை, மத்திய அரசின் குடியுரிமை, அடுத்து மாநில அரசின் குடியுரிமை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அது ஒற்றை குடியுரிமை கொண்டிருப்ப காணப்படுகின்றமையினால் அது ஒற்றையாட்சிக்குரிய பண்பாக கொள்ளப்படுகிறது. அவசர கால நிலைமையின் போது ஒற்றையாட்சி பண்புகளை வெளிப்படுத்துது. அதாவது இந்திய சமஷ்டியை பொறுத்த வரைக்கும் 3 படிமுறைகளில் அந்த அவசர கால நிலைமையின் போது அது ஒற்றையாட்சி பண்புகளை வெளிப்படுத்துகின்றது. தேசிய அவசர கால நிலை யாப்பின் 352ஆம் உறுப்புரையின்படியும், பிராந்திய அவசர கால நிலை யாப்பின் 356வது உறுப்புரையின்படியும், நிதி நெருக்கடி அதாவது இந்தியா நிதி நெருக்கடிக்கு உள்ளாகின்றது என்ற சந்தர்ப்பத்தில் யாப்பின் 360வது உறுப்புரையின்படி ஜனாதிபதி அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்துவார். இந்த பண்பை ஒற்றையாட்சிக்குரிய பண்பாக கொள்ள முடியும். அடுத்ததாக வினா இலக்கம் 42. தாராண்மைவாத அரசியல் சிந்தனையாளர்கள் ஒருவரான ரூசோ 2 எண்ணக்கருக்களை மையப்படுத்தி தமது தாராண்மைவாத எண்ணக்கருக்களை வெளிப்படுத்தினார். அவ்வாறான 2 எண்ணக்கருக்களை குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அரசின் தலையீடின்றி தனிமனித சுதந்திரத்தை வலியுறுத்துகின்றது அந்த தாராண்மைவாதம். அந்த தாராண்மைவாத கருத்தை மேலும் வலிமைப்படுத்தும் முகமாக ரூசோ என்பவரால் வைக்கப்பட்ட 2 எண்ணக்கருக்கள் காணப்படுகின்றன. அவ்வாறான எண்ணக்கருக்களை பொறுத்த வரைக்கும் பொது சித்தம், பொது விருப்பம். அரசு பிரதிநிதித்துவப்படுத்துவது சிலரின் விருப்பத்தை அல்ல, அரசின் ஆழ்வுலத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த அனைவரும் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்பது பொது சித்தமாகும். அது மக்கள் இறைமையின் சொந்தக்காரர்கள் அரசோ ஆட்சியாளர்களோ அன்றி மக்கள் என வலியுறுத்துகின்றமையாகும். ஆகவே 42வது வினாவுக்கான விடை பொது சித்தம் அல்லது பொது விருப்பம் 2 மக்கள் இறைமை என்பதாகும். வினா இலக்கம் 43. சர்வதேச அரசியலில் தாக்கம் செலுத்தும் அரச சார்பற்ற செயற்பாட்டாளர்கள் 2 குறிப்பிடுகிறது. சர்வதேச அரசியலில் தாக்கம் செலுத்துகின்ற அரச சார்பற்ற செயற்பாடுகள் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட 2ஆம் அரை பகுதியில் 5000க்கும் மேற்பட்டவை வளர்ச்சி அடைந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தமது நோக்கங்களில் மேம்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டன. அவ்வாறான அரச சார்பற்ற நிறுவனங்களாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச மன்னிப்பு சேவை போன்றவற்றை முக்கியமாக குறிப்பிட முடியும். வினா இலக்கம் 44. தற்போதைய நவீன அரசுகள் வெளிநாட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் விதங்களில் 2 குறிப்பிடுகிறது. அரசொன்று சர்வதேச நோக்கம் மற்றும் அதனை அடையும் உபாயமாக இந்த வெளிநாட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்றது. அவ்வாறான நடைமுறைப்படுத்தும் விதங்கள் இராஜதந்திர தொடர்புகள். இராஜதந்திரங்களூடாக கலந்துரையாடல், பரஸ்பர தொடர்புகள் மூலம் வெளிநாட்டு கொள்கை நடைமுறைப்படுத்தும். இராணுவ பலம், வெளிநாட்டு உதவிகள் போன்றவற்றின் மூலமாக தமது வெளிநாட்டு கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொள்ளும். அடுத்ததாக வினா இலக்கம் 45. தற்போதைய அரசியல் அமைப்பின் கீழான, அதாவது தற்போதைய அரசியல் அமைப்பு 1978 கீழான 17ஆம் திருத்தத்தின் கீழான அரசியல் அமைப்பு பேரவையினதும் 18ஆம் திருத்தத்தின் கீழான பாராளுமன்ற பேரவையினதும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை முறையதற்கு. 17ஆம் திருத்தத்தின் கீழான அரசியலமைப்பு பேரவை 10 உறுப்பினர்களை கொண்டது. அது 18ஆம் திருத்தத்தின் கீழான பாராளுமன்ற பேரவை 5 உறுப்பினர்களை கொண்டது. அரசியலமைப்பு பேரவை 3 உறுப்பினர்களை தவிர ஏனைய அனைவரும் துறைசார் அனுபவசாலிகளாக காணப்பட்டு இருந்ததோடு பாராளுமன்ற பேரவையில் 5 உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக காணப்பட்டமை இங்கு விமர்சன ரீதியாக விமர்சனப்படுத்தப்பட்டது. அடுத்து 19ஆம் திருத்தத்தில் பாராளுமன்ற பேரவை நீக்கப்பட்டு சுயாதீனமாக அரசியலமைப்பு பேரவை மீண்டும் கொண்டு வரப்பட்டது. இங்கு கேள்வி 17ஆம் திருத்தத்தின் கீழான அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, 18ஆம் திருத்தத்தின் கீழான பாராளுமன்ற பேரவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 10,
பாராளுமன்ற பேரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5 ஆகும். அடுத்ததாக வினா இலக்கம் 46. பின்வரும் எண்ணக்கருக்களை முன்வைத்து முரண்பாட்டு எண்ணக்கரு தொடர்புடைய சமூகவியல் சிந்தனையாளர்களை முறையே தருக. 1. முரண்பாட்டு முக்கோணி. 2. முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம். முரண்பாட்டு முக்கோணி முரண்பாட்டு தீர்வு என்பது நீண்டதொரு செயல்முறை. அந்த அடிப்படையில் முரண்பாட்டு தொடர்பாக எண்ணக்கருக்களால் முரண்பாட்டு முக்கோணியை முன்வைத்த அறிஞர் ஜொஹான் கல்தோம். 2. முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம். முரண்பாடு நிலையானதல்ல, அது ஆரம்பித்து காணாமல் போகும் என்ற எண்ணக்கருவை கொண்ட முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரத்தை முன்வைத்தவர் லூயிஸ் கிறிஸ்பர்க் ஆவார். வினா இலக்கம் 47. பிரான்சின் 1958 ஆண்டு 5ஆம் குடியரசு யாப்பில். முதலாவது வினா, 2002 திருத்தச் சட்டப்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் யாது? 2. 2008 திருத்தச் சட்டப்படி ஜனாதிபதி பதவி வகிக்கக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை. 2002 பதவிக்காலம், 2008 பதவி வகிக்கக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை. பிரான்சிய 1958 5ஆம் குடியரசு யாப்பை டீகோல் முறைமை என குறிப்பிடுவார்கள். இது முதலாவது கேட்கப்பட்ட ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடம். 2008 திருத்தப்படி ஜனாதிபதி பதவி வகிக்கக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை 2 தடவைகள் ஆகும். அடுத்த வினா இலக்கம் 48. இலங்கை அரசியல் சீர்திருத்த வரலாற்றில் எந்த யாப்பு சீர்திருத்தங்களின் கீழ் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையும் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது? வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை பொறுத்தவரைக்கும் அது 1910 குறுமக்கள் யாப்பில் வழங்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை சொத்துடையவர்களுக்கு, அந்தஸ்துள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டது. சர்வஜன வாக்குரிமை 1931 டொனமுடி யாப்பில் வழங்கப்பட்டிருந்தது. அது 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை 1910 குறுமக்களம் யாப்பு, சர்வஜன வாக்குரிமை 1931 டொனமுடி யாப்பு. அடுத்த வினா இலக்கம் 49. பின்வரும் அரசியல் கட்சிகளின் ஆரம்பகால ஸ்தாபகர்களை முறையே தருக. ஐக்கிய தேசிய கட்சி. 2. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி DS சேனநாயக்கவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி SWRD பண்டாரநாயக்கா ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. அதன் ஆரம்ப ஸ்தாபகர்கள் இவர்கள் ஆவர். வினா இலக்கம் 50. உலகமயமாக்கல் தேசிய அரசுகள் மீது ஏற்படுத்திய தாக்கு விளைவுகள் தொடர்பாக முன்வைக்கப்படும் அணுகுமுறைகள் யாவை? அதாவது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வசதி அளிக்கப்பட்ட ஒரு செயற்பாடாக உலகமயமாக்கலை குறிப்பிடுவார்கள். இந்த உலகமயமாக்கல் என்பது அரசின் ஆழ்வுலத்தை கருத்தில் கொள்ளாது, அது விரிவடைந்து செல்கின்றது. அரசின் ஆழ்வுலத்தின் மீது இருப்புக்கள் இல்லை என்ற கொள்கைக்கு அமைவாக முன்வைக்கப்பட்ட அரசின் ஆழ்வுலம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட 2 அணுகுமுறைகள் யாவை என கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான அணுகுமுறைகளாக உலகமயமாக்கலால் அரசு இறுதி நிலை அடையும். 2. அவ்வாறு இல்லாவிட்டால் அரசு மீள்கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற 2 அணுகுமுறைகளுமே முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் விஞ்ஞான பாடத்தில் வினாத்தாள் 2ஐ பொறுத்த வரைக்கும் அது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் 5 வினாக்களை மொத்தமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் வினாத்தாள் 2 அறிவுறுத்தல்கள். இவ்வினாத்தாள் 3 பகுதிகளை கொண்டதாகும். பகுதி 1 குறைந்தபட்சம் 1 வினாவையும், பகுதி 2 குறைந்தபட்சம் 2 வினாவையும், பகுதி 3 குறைந்தபட்சம் 1 வினாவை தெரிவு செய்து மொத்தமாக 5 வினாக்கள் விடையளிக்க வேண்டும். அதாவது பகுதி 1 குறைந்தது 1 வினா, கூடியது 2ஐ தெரிவு செய்யலாம். பகுதி 2ஐ பொறுத்த வரைக்கும் குறைந்தது 2 வினா, கூடியது 3ஐ தெரிவு செய்யலாம். பகுதி 3ஐ பொறுத்த வரைக்கும் குறைந்தது 1 வினா, கூடியது 2ஐ தெரிவு செய்ய முடியும். ஆகவே மொத்தமாக 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இந்த வினாத்தாள் 2ஐ பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் விடுகின்ற முக்கியமான பிள்ளை என்னவென்றால் அந்த நேரத்தை சரியாக பின்பற்றாமை ஆகும். அதாவது ஒரு 20 புள்ளிகள் வழங்கப்பட வேண்டிய வினாவுக்கு நேர கணிப்பின்படி 36 நிமிடங்கள் அதிகமாக வழங்கப்பட வேண்டும். 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்ற வினாவுக்கு ஆக கூடியது 18 நிமிடங்கள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு அல்லாமல் தனக்கு தெரிந்த கேள்வி என்ற அடிப்படையில் நேரத்தை கணிப்பிடாமல் பக்கமாக எழுதி கொண்டு செல்கின்ற பொழுது 5வது வினாவோ அல்லது 4வது வினாவோ பூரணமடையாமல் நேரம் முடிவடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த அடிப்படை தெரிந்த ஒரு வினாவை எழுத முடியாமல் கைசேதம் அடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே
நேர முகாமைத்துவத்தை பேணுதல் என்பது இங்கு கட்டாய பகுதி வினாத்தாள் 2 கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த அடிப்படையில் பகுதி வினாத்தாள் 1 பகுதி 1 பரவலாக அதற்குள் உள்ளடங்குகின்ற அலகுகளாக பின்வருவனவற்றை குறிப்பிட முடியும். அலகு 1 அரசறிவியலின் தோற்றம், அரசியல் ஆய்வு மற்றும் அணுகுமுறைகள். அலகு 1. அலகு 2 அரசறிவியலில் உள்ளடங்கப்படும் உபதுறைகள். அலகு 2. மூன்றாவது அலகான அரசு. அலகு 4 அரசியலமைப்பு மாதிரிகள். அலகு 5 அரசியல் கருத்தியல்கள் போன்ற அலகுகள் இதை பகுதி 1 உள்ளடங்கப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பகுதி 2 பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் இதில் 2 வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும். அதில் யாப்பு அலகுகளில் உள்ளடங்குகின்றது. 7ஆம் அலகான இலங்கையின் காலனித்துவ நிலை மாற்றம், 8ஆம் அலகான வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு மாதிரிகளும் அதன் மாற்றங்களும், 12ஆம் அலகான 1978 2ஆம் குடியரசு யாப்பு போன்ற 3 அலகுகளும் அதற்குள் எதிர்பார்க்கப்படுகின்றது. பகுதி 3 பொறுத்தவரைக்கும் அதற்குள் 6ஆம் அலகான முரண்பாடு தீர்த்தலும், 9ஆம் அலகு சனநாயக ஆட்சி முறை, 11 பொதுக் கொள்கையாக்கம், 13ஆம் அலகு இலங்கையின் அரசியல் கட்சிகள், 16ஆம் அலகு சர்வதேச அரசியல், 15ஆம் அலகு இலங்கையில் உலகமும் போன்ற அலகுகள் இதனோடு எதிர்பார்க்கப்படுகின்றன. 6ஆம் அலகு, 9ஆம் அலகு, 11ஆம் அலகு, 13, 14, 15 போன்ற அலகுகள் பகுதி 3க்குள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த அடிப்படையில் வினாத்தாள் 2க்கு விடையெழுகின்ற பொழுது அந்த வினாத்தாளில் உள்ளடங்கப்படுகின்ற விடை 3 விடயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கு. 1 அறிமுகம், 2 உடல், 3 முடிவு. இது 3ம் உள்ளடங்கியதாக அந்த வினாத்தாள் 2 காணப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் இவற்றுக்கு உதாரணமாக முதலாவது வினாவை பகுதி 1 முதலாவது வினாவை ஆராய்வோம். பகுதி 1 முதலாவது வினா அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் வேறுபாடுகளை ஆராய்க. 20 புள்ளிகள். இதற்கு வழங்கப்பட வேண்டிய நேரம் அதிகூடியதாக 36 நிமிடங்களாகும். அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பை பொறுத்த வரைக்கும், அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் இது 2க்குமான தொடர்பை காட்டுகின்றவாறு இருக்க வேண்டும். அதாவது அரசும் அரசாங்கமும் சமூக நிறுவனங்களாவதோடு அது ஏனைய சமூக நிறுவனங்களுக்கு மையமான ஒரு அரசியல் நிறுவனம். 2ம் அரசியல் நிறுவனங்கள் ஆகும். அந்த அடிப்படையில் அறிமுகத்தை கொடுத்துவிட்டு உடலுக்கு போகின்ற பொழுது முதலாவதாக உடலில் அரசு என்றால் என்ன, அரசின் அமைப்பு சேர்க்கைகள் அதனை உள்ளடக்கியதாக அரசு என்றால் என்ன என்பதையும், அடுத்து அரசாங்கம் என்றால் என்ன, அரசின் பிரிவுகளில் ஒன்றாக காணப்படுகிற அரசாங்கம் என்பதையும் கூறி, அடுத்ததாக அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பை ஆராய வேண்டும். அடுத்ததாக உடலில் முதலில் என்றால் என்ன, என்றால் என்ன, அரசு அரசாங்கம். அடுத்ததாக உடலில் தொடர்பை குறிப்பிட வேண்டும். அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பை குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்புகள் சாதாரணமாக காணப்பட்டாலும் முக்கியமான பல வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அவ்வாறான வேறுபாடுகளாக பின்வருவனவற்றை குறிப்பிட முடியும். அதாவது புலப்படும் தன்மை, அரசு கட்புலனாகாத கருத்து நிலை சார்ந்த ஒன்று, அரசாங்கம் நடைமுறை சார்ந்த ஒன்று, அது தொழிற்பாடு, அரசு எஜமான் போன்றும் அரசாங்கம் சேவகன் போன்றும் தொழிற்பாடுகின்றது. ஒழுங்கமைப்பு, அமைவு சேர்க்கைகள் தான் ஒழுங்கமைப்பு. பிரதித்துவம் செய்தல், அரசின் பிரதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் அரசு என்பது ஆழ்புலத்தில் வாழ்கின்ற அனைவரையும் பிரதித்துவம் செய்யும். அரசாங்கமும் அவ்வாறல்ல.
அங்கத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அரசின் வாழ்கின்ற அனைவரும் அரசின் அங்கத்துவத்தை பெற வேண்டும். அரசின் அங்கத்துவத்தை பெறாவிட்டால் பிரஜை என்ற ஒரு எண்ணக்கருவிலிருந்து விலக்கப்படுவார். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாழ்கின்ற ஒரு குறிப்பிட்டவரின் விருப்பத்தை பொறுத்ததாக இருக்கும். நிலையான தன்மையை பொறுத்த வரைக்கும் அரசு நீண்ட காலம் அரசாங்கமானது காலத்துக்கு காலம் மாற்றம் அடையக்கூடியது. இறைமை என்ற தனி முதன்மை அதிகாரம் அரசுக்கு உண்டு. அரசாங்கம் என்பது அரசின் இறைமையை அரசு வழங்கினால் மாத்திரமே அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தும். ஆழ்புலம் என்பது அரசின் ஆழ்புலம் வரையறுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் ஆழ்புலம் வரையறுக்கப்படாத அரசாங்கம் சர்வதேசம் என்று தாண்டி அரசின் ஆழ்புலத்தை கடந்து அரசாங்கம் தொழிற்படக்கூடியது. அரசை எதிர்த்தல் ஒரு தேச குரோத செயற்பாடு. ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்தல் என்பது பிரஜைகளின் அரசியல் சார்ந்த ஒரு உரிமைகளில் ஒன்றாகும். இந்த அடிப்படையில் வேறுபாடுகளை வழங்கி முடிவை பொறுத்த வரைக்கும் முடிவு கூற்றி நோக்குகின்ற பொழுது முடிவு கூற்று பொருத்தமானதாக அமைய வேண்டும். அதாவது இரண்டையும் ஒப்பிட்டு அதுக்குள்ள வேறுபாடை பிரித்து காட்ட வேண்டும். மேலில் விவரமாக பிரித்து காட்டியிருந்த பொழுது முடிவு கூற்றில் குறிப்பிட வேண்டும். ஆரம்ப காலத்தில் அரசாங்கமும் ஒன்றாக நோக்கப்பட்டாலும், அதாவது மன்னராட்சி கால பகுதியில் மன்னனை அரசாங்கமாக காணப்பட்ட போதிலும் மானிய முறை வீழ்ச்சியின் பின்னர் தோன்றிய அரசாங்கமும் வேறுபட்டதாகவே காணப்பட்டன என்றவாறு இந்த முடிவு கூற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அறிமுகமும் முடிவும் கட்டாயம் ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அரசியல் விஞ்ஞான பாடத்தை பொறுத்த வரைக்கும் அறிமுகமும் முடிவும் மிகவும் பொருத்தப்பாடான ஒன்றதாக இருத்தல் வேண்டும். அதை எதிர்பார்ப்பார்கள். உடலில் பெரும்பாலான பகுதி உள்ளடங்கி இருப்பதால் அறிமுகமும் முடிவும் எதை கூறியிருக்கின்றது என்பதை வைத்து உடல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கணிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் அரசியல் விஞ்ஞான பாடத்தில் பகுதி 2 பொறுத்த வரைக்கும் இவ்வாறான பிழைகளை விட்டுவிடாமல் நேர முகாமைத்துவத்தை சரியாக பேணுவதன் மூலம் 5 வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அந்த அரசியல் விஞ்ஞான பாடத்தை பொறுத்த வரைக்கும் யாப்புகளில் பகுதி 2 3 கேள்விகள், குறைந்தது 2 வினாவையும் கூடியது 3 வினாவை தெரிவு செய்ய முடியும். ஆகவே 3 வினாவுக்குமான புள்ளிகள் 60 2ஆக பிரித்தால் 30 புள்ளிகள் வரும். 30 புள்ளிகள் பகுதி 1 குறைந்தது ஒரு 10 புள்ளிகள் ஆக எடுக்க முடியும். இருப்பினும் மொத்தமாக ஒரு 35 புள்ளிகள் அரசியல் யாப்பை பொறுத்த வரைக்கும் அரசியல் விஞ்ஞான பாடத்தில் எடுக்க முடியும். ஆகவே இவ்வாறான அலகுகளை தெரிவு செய்து அதில் சிறப்பு தேர்ச்சி அடைவதன் மூலம் அரசியல் விஞ்ஞானத்தில் பெருவேற்றினை அதிகரிக்க முடியும்.